தொடர்ந்து ஒரு அண்மை செய்தி வந்து கொண்டிருக்கிறது, அதனை பார்ப்போம். தற்காலிக பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் நவீன் வழங்கிட கேட்கலாம். நவீன் வணக்கம். தற்பொழுது இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? இந்த போராட்டத்திற்கான காரணம்? என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். என்ன? வணக்கம். அதாவது சென்னை கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தின் நுழைவு வாயிலில் தற்காலிக அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது சென்னை மாநகர பேருந்துகள்ல சுமார் 1000க்கும் மேற்பட்ட தற்காலிக அரசு பேருந்துகள்ல ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். கடந்த மாதம் தமிழக அரசு சார்பில் ஒரு அரசாணை வெளியிடப்பட்டிருந்தது. அந்த அரசாணைகளை புதியதாக 3000 பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகிய 2 உரிமங்களும் வைத்திருப்பவர்களை பணிகள் சேர்ப்பதாகவும் அந்த அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் தற்போது தற்காலிகமாக பணியாற்றி வரக்கூடிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் பாதிப்படைவார்கள் என கூறி தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தற்போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட தற்காலிக ஓட்டுநர்கள் பணியாற்றி வரக்கூடிய சூழ்நிலையில குறிப்பாக 50க்கும் மேற்பட்டோர் மட்டுமே தற்போது இந்த பேருந்து நிலையத்தின் நுழைவு வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது சென்னையில் உள்ள 33 பணி மனைகளிடமிருந்து தலா 2 பேர் வீதம் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் சென்னை மாநகர பேருந்து சேவையில பெரிதளவு பாதிப்புகள் தற்போது வரை ஏற்படவில்லை. சம்பவ இடத்துல போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இவருடைய முன்வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கையாக கடந்த மாதம் வெளியான அந்த அரசாணையை ரத்து செய்துவிட்டு புதியதாக ஒரு அரசாணை வெளியிட வேண்டும். அதில் ஓட்டுநருக்கு தனியாக ஆட்களையும் நடத்துனருக்கு தனியாக ஆட்களையும் எடுக்குமாறு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தற்போது தற்காலிகமாக பணியாற்றி வரக்கூடிய இந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய முன்னுரிமை அளிக்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டமானது இந்த பேருந்து நிலைய நுழைவாயிலில் நடைபெற்று வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நவீன்.